வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, விஜய் ஆண்டனி மகள் இழப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சமீபத்துல சுசித்ரா கிளப்பிய அடுத்த சர்ச்சை இணையதளத்துல வெளியாகி ஒட்டுமொத்த திரை பிரபலங்களையும் கலங்கடித்துள்ளது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கடந்த சில வாரங்களாகவே சுசித்ரா கார்த்திக்குமார் குறித்து செய்திதான் இணையதளத்தில் வைரல் ஆகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான பாடகியாக திகழ்ந்து வருவாங்க தான் சுசித்ரா. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இவங்க தென்னிந்திய சினிமாவில் பாடகியாக பயணித்து வராங்க. இதற்கிடையில் இவங்க நடிகர் கார்த்திக்குமாரை 2005ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்கள் இருவருமே 12 ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்து வந்தாங்க. இருவருக்குமே ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக இருவருமே பிரிந்து விட்டாங்க. அது மட்டும் இல்லாம சில ஆண்டுகளுக்கு நடிகர் தனுஷ், இசையமைப்பாளர் அனித், சஞ்சித் செட்டி போன்ற பல பிரபலங்களின் அந்தரங்க வீடியோக்களை சுச்சி லீக்ஸ் என்ற பெயரில் வெளியாக்கி பரபரப்பை ஏற்படுத்தி வந்தாங்க. இது குறித்து பலருமே விமர்சித்திருந்தாங்க. இருந்தாலும் தன் தரப்பு நியாயத்தை சுசித்ரா சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும் நிலையில சமீபத்தில் அளித்த பேட்டி பாடகி சுசித்ரா, என்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக்குமார் பணத்தை கொடுத்து என்னை பற்றி தவறாக சித்தரித்து வருகிறார். அவருக்கும் தனுசுக்கும் சேர்ந்து குடித்துவிட்டு ஒரு அறைக்குள் செல்வதை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அந்த அறைக்குள் செல்வாங்க. அவர்கள் சென்றால் என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியும். அதே போல் எனக்கு திருமணமாகி 2 வருடத்தில் என்னுடைய கணவர் ஓரினர் சேர்க்கை என்பது எனக்கு தெரிந்து என்றால் பேசியிருக்கிறாரு. இதற்கு கார்த்திக்குமாரும் பதிலடி கொடுத்து வருகிறார். இருந்தாலும் தொடர்ந்து சுசித்ரா அவர்கள் பேட்டியளித்து வராங்க. அதில் அவர் தனுஷ், த்ரிஷா, ஆண்ட்ரியா போன்ற பல நடிகர்கள் பத்தி பல சர்ச்சையான கருத்துக்களையும் கூறி வராங்க. தற்போது சோசியல் மீடியாவில் சுசித்ரா விவகாரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டு வருகிறது. இப்படி அவர் அளித்திருக்கும் பேட்டி சர்ச்சை போவதற்கு மீண்டும் சுசித்ரா அளித்திருக்கும் பேட்டி சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் விஜய் ஆண்டனி படங்களில் ஹீரோவாக நடிப்பதற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் ஸ்டைலாக மாறினார். இதே போல பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய மகள் மீரா விரும்பினாங்க. இது குறித்து விஜய் ஆண்டனியிடம் பலமுறை மீரா சொல்லியிருக்காங்க. மீரா சொல்லும் போதெல்லாம் விஜய் ஆண்டனி ஒரு சில நாடுகளுடைய பெயர்களை சொல்லி கண்டிப்பாக கூட்டிக் கொண்டு போறேன்னு சமாதானம் செய்திருக்கிறாரு. மீராவுக்கும் அப்போது 18 வயது கூட இல்ல. இது குறித்து பலமுறை பேசிக் கொண்டிருந்தாரு. இதனால் கோபமடைந்த விஜய் ஆண்டனி ஒரு நாள் சாப்பிட்டு கொண்டிருந்த போது தட்டை தூக்கி எறிந்து பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்காரு. விஜய் ஆண்டனி சொன்னதை கேட்டு மனம் நொந்து போன மகள் திடீரென மீரா தற்கொலை செய்து கொண்டாங்க. இப்படி இவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி இவர் கூறியதில் பலருமே ஏற்றுக்கொள்ள முடியல என்றாலும் பலரும் சுசித்ராவை திட்டி வராங்க. இதற்கு விஜய் ஆண்டனி தரப்பிலிருந்து என்ன பதில் வரப்போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கடந்த ஆண்டு விஜய் ஆண்டனி மகள் மீரா தற்கொலை செய்து கொண்டாங்க. அப்போது இவருக்கு 16 வயதுதான். மீராவின் இறப்பிற்கு திரைப்பிரபலங்கள் பலருமே நேர்ல விஜய் ஆண்டனிக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.